பிரைஸ் லார்ட். ஆண்டவரும் நம்ம ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தரோட ஆசீர்வதிப்பாராக. அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இங்க சங்கீதங்களின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்கிறது, பயங்கரமான குழியிலிருந்தும் உளையான சேற்றிலிருந்தும் என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலை மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி. அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த நாள்ல கர்த்தர் சொன்ன வார்த்தை, நான் உன்னை தூக்கி எடுக்க போகிறேன். நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு மனுஷனை எப்ப தூக்குவாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு மனுஷன் கீழே விழுந்திருக்கும் போதுதான் அவனை தூக்குவாங்க. நிகழ்ச்சியை பார்க்கும் வாழ்க்கையில கூட யோசிக்கலாம், பாஸ்டர் என் பொருளாதாரத்துல ரொம்ப வீக்கா இருக்கேன் பாஸ்டர், என் பொருளாதாரத்துல ரொம்ப வீக்கா இருக்க நிமித்தம் என்னை எல்லாரும் அவமானமா நினைக்கிறாங்க, எல்லாம் நிந்தியா நினைக்கிறாங்க. பாஸ்டர் ஒரு சில பிரச்சனைல மாட்டி என் பேர் ரிப்பேர் ஆயிடுச்சு, என் வாழ்க்கையில நான் ரொம்ப ஒரு குழியில விழுந்து கிடக்கிறது போல விழுந்து கிடக்கேன்னு சொல்லி நீங்க நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, எதெல்லாம் உங்க வாழ்க்கையில உயர்த்த வேண்டியிருக்கோ அல்லது தூக்க வேண்டியிருக்கிறதோ, தேவன் இன்னைக்கு அந்த காரியத்திலிருந்து கர்த்தர் உங்களை தூக்கி எடுப்பார். பைபிள்ல வாசிக்கிறோம், கர்த்தரை எப்படி தூக்கி எடுப்பார்னு சொன்னா, பயங்கரமான குழி. யோசித்து பாருங்க, ஒரு குழியில ஒரு மனுஷன் விழுந்து கிடந்தான்னு சொன்னா, யாராவது ஒருத்தர் அவங்க மேல இருந்து தூக்கணுங்க. நிகழ்ச்சியை பாருங்க, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீங்க போகிற பாதை பயங்கரமான குழியின் அனுபவமா இருக்கலாம், உங்களை தூக்கி விடுறதுக்கு என் இயேசு ஆயத்தமா இருக்கிறார். யோசிக்கலாம், பாஸ்டர் நான் இந்த மனுஷனை நம்பினேன், அவங்க கைவிட்டாங்க, அந்த மனுஷன் நம்பின கைவிட்டாங்க, அவங்க வசதியா இருக்கிறனால என்னை தூக்குவாங்கன்னு நினைச்சேன், எனக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணி உயர்த்துவாங்கன்னு நினைச்சேன், ஆனா உதவி செய்யல. அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, மனுஷன் தூக்குறன்ற பேர்ல அவங்க என்ன செய்வானா, தனக்கு தேவையானதை மாத்திரம் நிறைவேற்றிக் கொள்வாங்க. ஆனா என் இயேசு உங்களை தூக்கி விடுவார். பைபிள்ல யோசேப்புன்னு ஒருத்தர் இருந்தான், அவங்க அண்ணன் தான் போட்டான், ஆனா ஆண்டவர் அவங்க அண்ணனை வச்சு கட்டி தூக்குனாருங்க. நிகழ்ச்சியை பார்க்க உங்க வாழ்க்கையில கூட யார் உங்களை வெறுத்து தள்ளினாங்களோ, யார் உங்களை அவமானப்படுத்தினாங்களோ, யார் உங்களை நிந்திச்சாங்களோ, அவங்க முன்னாடி கர்த்தர் உங்களை தூக்கி விடுவார். யோசிக்கலாம், பாஸ்டர் நான் ரொம்ப பாவம் செஞ்சுட்டேன், கர்த்தர் தூக்கி விடுவாரா? நிச்சயமா சொல்றாங்க, உங்க பாவத்தை நீங்க தேவ சமூகத்தில் அறிக்கையிட்டால் தேவன் உங்களை மன்னித்து நீங்க விழுந்த இடத்திலிருந்து கர்த்தரை தூக்கி விட அவர் உண்மையில ஒரு இருக்கிறார். நாம் ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, நிகழ்ச்சியை பார்க்க ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதிப்பா. எங்களோட வாழ்க்கையில அற்புதம் செய்ய தேவன், அன்று யார் யார் விழுந்து கிடக்கிறாங்களோ கர்த்தரை தூக்கி விடுவீராக இயேசுவின் நாமத்தில். நிகழ்ச்சியை பார்க்க ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதிங்க. அற்புதத்தை காண இயேசுவின் நாமத்தில் பிதாவே.